சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வீடியோ ஆயிடுச்சு. இதுல நான் நெக்ஸ்ட் தான் பண்ணாம பிளான் பண்ணி எனக்கு இதுவே லேட்டு. இப்போ டீம் ஃபார்ம் பண்றது மட்டும் நான் 1 மந்த் பிளான் பண்ணிருக்கேன். அதாவது டீம் பெருசு பண்றதுக்கு 1 மந்த் தான் ட்ரைனிங். 1 மந்த் டீம் யாரை வராங்க அவங்க மட்டும் தான். அதுக்கப்புறம் ஃபியூச்சரா நம்ம சேனல்ல யாராவது வராங்க அது ரொம்ப கஷ்டம் தான். 100% ரொம்ப கஷ்டம் தான். 1 மந்த்ல நம்ம டீம்ல யார் வராங்களோ அவங்க கடைசி வரைக்கும் நம்ம டீம்ல இருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம எதுக்காக இப்போ டீம் ஃபார்ம் பண்றோம்னு சொன்னீங்கன்னா முதல்ல வந்து என்னோட வீடியோஸ்லாம் நெகட்டிவ் வீடியோஸ் எல்லாருக்கும் ஒர்க் இருக்கதான் செய்யுது. ஸோ அப்பெல்லாம் எனக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வரப்போ கூட ஒரு நியூஸ் வாங்கி காசு இருக்காது. ஓகே, அதுவும் நாங்கள் சாப்பிட்டு நைட் டைம் தான் போவோம். அதுவும் 1 மணி 2 மணி தான் ஷூட் பண்ணுவோம். போராட்டத்தில் இருக்கும், பயங்கர கஷ்டப்பட்டு தான் இருப்போம். இப்போ இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் பார்த்து கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு 1000 வீடியோ போனாலும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா அந்த டைம் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆகல. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரோட கான்டென்ட் நான் இது பண்ணல. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரி தான் ஒரு அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் யாரும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. சரி, எனக்கு ப்ராங்க் பண்ணணும்னு ஒரு தோணுச்சு மைண்ட்ல. 2 நாள் தான் சட்டமாக தோணுது. ஸோ அதனால தான் எல்லாரும் கூப்பிட்டுருக்கேன். வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து சேனலை பற்றி கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து சிம்மனை நான் சொல்லி ஆகணும். அதாவது நான் வேலையை டிசைன் பண்ணது வந்து அவன் வந்து நீ பக்கத்துல இன்னொன்று என்ன சொன்னா நமக்கு வேலை இல்லை. அது ஒரு ப்ளஸ். அவனுக்கு உத்தரவிலிருந்து ஒரு எனக்காக அந்த சாப்பாடு மட்டும் தான் வாங்கி கொடுப்பேன். வேற எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். ஏதாச்சும் நம்ம பஸ்ஸுக்கு வேணாம் கேட்டால் எதுவுமே சாப்பாடு மட்டும் தான் வாங்கி கொடுப்பேன். ஒரு நாள் ஃபுல்லாக எடுப்பேன். நைட்டு வெயில் நடந்து நான் வந்தாலே சரி நம்மள திருப்பூர் வரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ சாப்பிட மாட்டேன். ஒரு 2 வீடியோ எடுப்போம். ஓகேங்களா? 1000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு சில வந்து ஈஸியாக இருக்கும். 1000 சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் எங்க மேலே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. சேனல் ஏன்னா நாங்கள் வேலை போட்டோம்னா ரெகுலராக போடுறோம்ல. இப்போ இந்த வேலையை டிசைன் பண்ணுறதுன்னா நான் ரெகுலராக போட்டுருவோம். அதனால சேனல் 1000 ரீச் ஆகிடுச்சு. கொஞ்சம் அது வேலையை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் ஃபுல் டைமாக தான் பண்ணுறேன். பார்ட் டைமாக நம்ம யூடியூப் இன்கம் வர வரைக்கும் சின்ன ஈவெண்ட்ஸ் எடுத்து பண்ணுறேன். ஃபோட்டோ எடுத்து பண்ணுறேன். இப்போ முதல்ல வந்து சீர்கேட் வந்து நம்ம பாபு சார் ஒரு பெரிய சீரியஸ் தான். ஏன்னா நம்ம ட்ரெயினுக்கு அவரே ஒரு பெரிய சீரியஸ் தான். ஸோ முதல்ல நான் கூப்பிடுறேன். சாரை பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா தெரியும். இந்த நாங்கள் ஒரு படத்து ஷூட்டுக்காக போயிருந்தோம். அதான் ஆத்மா இருந்தது. நான் சொல்லியிருக்கேன் ஆத்மா இருந்துன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த ஷூட்டிங்ல வந்து என் லைஃபே மறக்க முடியாத சம்பவம் இருந்தது. அதாவது என் கம்பெனியில் வந்து 3 நாள் தான் அங்கே லீவ் கேட்டேன். ஆனால் ஷூட் 6 நாள். அந்த ஷூட் 6 நாள் முடிச்சு என் வயசுக்கும் உடம்பு சரியில்லை. கொரோனா டைம்ல என்ன இருந்துச்சு அப்போ என் வயசுக்கும் அப்போ உடம்பு சரியில்லை. அந்த ஷூட்டிங் முடிஞ்சு வந்தோடனே ஒரு 2-3 நாள் எங்கள் அப்பா கொரோனாவில் அட்மிட் பண்ணாரு. 3 பேருமே உடம்பு சரியில்லை. அப்போ நான் ஷூட் முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து இவரோட ஆக்டிங்லாம் பார்த்து நான் மறந்து போயிருக்கேன். இப்போ இருக்கிறவங்களுக்கே டஃப் காம்பினேஷன். ஆனால் புரியுங்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஆக்டிங் நான் இப்போ பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன். நீங்களே சொல்லுங்க. ஒரு 6-7 படம் கிட்ட பண்ணியிருக்காரு. ஆனா இவருக்காக தான் இருக்காரு. ஒரு படத்தை ஒன்று ப்ரொடியூசர் ப்ராப்ளம் கிடையாது, ஒன்று கேமரா ப்ராப்ளம் இருக்குது. அது மாதிரி 7 படமும் இப்போ பெண்டிங் இருக்கு. இப்போ சீரியல் அதாவது சின்ன பெரிய சொல்லுவாங்க அது நிறைய பார்த்துருக்கேன். ஆனா இந்த பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் ப்ளே பண்ணுங்க. ஒரு சீக்கிரத்தில் பிக் ஸ்கிரீன்ல பார்ப்போம். இதை பற்றி டீடைல்ஸ் சொல்லுவாரு பாபு சார். சிந்திக்கலாம் சேனலை ஃபஸ்ட்டு எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தமா யூடியூப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இந்தியாவுக்குள்ள பார்த்தா பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ மீடியா அப்படின்னாலே பத்திரிகைலாம் எவ்வளோ சக்தி ராஜ்கிரி இதெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி பத்திரிகை நிறைய இருக்கு. ஆனால் யூடியூப் தான் நம்பர் 1. யூடியூப் மூலமா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து பெரிய பெரிய விஷயம்லாம் எல்லாமே வந்து யூடியூப் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்றாங்க. அதுல சிட்டி பிளாக் அந்த யூடியூப் சேனலை ரொம்ப சிறப்பாக உங்களுடைய நண்பர்களுடைய எல்லாரும் என்ன பற்றி சொன்னா எனக்கு வந்து சக்தி பாபு ஏற்கனவே பண்ணியிருக்கேன் கொரோனா இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தா சண்டே ராஜ்கிரி அப்படியே 15 சேனல்ல பண்ணியிருக்கேன். மெயினாக சொல்ற படம்னா விஜயோலி நாதஸ்வரம் ஆஃபீஸ் கங்காதனை படம் பேரடை இதுன்னு சொல்லிட்டே போகலாம். ஒரு 15 சேனல்ல சீரியல் பண்ணி எல்லாமே 400,000 எபிசோட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சேனல் போனாலும் எங்கேயாவது இப்போ ஒரு படம் வாய்ப்பு போய் கேட்க போகிறோம்னு சீரியல் ஆர்டிஸ்ட் சொல்லி ஒரு முத்திரை குத்திடுறாங்க.
அதனாலே சீரியல் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு 5 காலத்தில் எல்லாத்தையும் ஓவர் பண்ணி மேக்ஸிமம் அடுத்த மாதம் என் மீது காதல் படம் ரிலீஸ் ஆகுது. வருகை உங்களுக்காக இந்த படமும் மேக்ஸிமம் 2 மந்த்ல இது 2மே ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து முதல் குற்றவாளின்னு சொல்லிட்டு முதல் முறையாக நம்ம நல்லியம்மாவோட அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய படம் அதை பேசணும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து இப்போ ஒரு படம் பண்ண போகிறோம். தூங்கா படங்கள் அது பார்த்தீங்கன்னா சமுதிரகன் சார், சத்யராஜ் சார், பெரிய சீதா மேடம் எல்லாமே நானே கொடுக்குறேன். எனக்கு பேரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சிவா நிர்மல் பாடலுக்கு பாட விஷயம் சிவியும் ஒரு நல்ல கேட்டு அப்புறம் மேடம் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஆத்மாடி பார்த்தீங்கன்னா எனக்கு சிட்டி வந்து ஃப்ரெண்ட் ஆனது மேலே மேலே வளரணும். நீங்கள் எல்லாரும் அவருக்கு நெக்ஸ்ட் அந்த படம் ரிலீஸ் அப்போ உங்கள் டீம் ஒர்க் எல்லாமே கடைசி பெரிய ஜாம் அவர் தான் நம்ம சாங் அவர் பண்ணாரு. 20 வருஷத்துக்கு அப்புறம் டிஆர் சார் முதல் முறையாக நான் கடைசியில் அர்ஜுன் சார் பண்ணி நம்ம அர்ஜுன் சார் கண்டிப்பாக பண்ணோம். அதுபடி எல்லாமே வரணும்னு ஆசைப்படுறேன். என்ன நீங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பயங்கரமான சப்போர்ட்டிவான ஆளு. அதாவது லாஸ்ட் 4 மந்த் அது முன்னாடி எடுத்துக்கலாம். இதுதான் சுகன். இவனை வந்து எனக்கு எப்படி தெரியும் சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு கோஸ்ட் சர்டிஃபிகேட் எடுக்க போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கேமராலாம் கிடையாது, போன ஒரு லைட் தான் இருந்துச்சு. அதுல இருந்து தான் அப்படியே வீடியோ போனோம். வீடியோஸ் எல்லாம் குரூப்ல ஷேர் பண்ணல. பயங்கரமான வீடியோஸ் 2 பண்ணிருந்தோம் ஸ்டார்டிங்லே. அது வந்து நம்மளோட டாப் சேனல் சொல்லிட்டு அவரே அந்த இடத்துல அவர் எந்த இடத்துலையும் வேலை பண்ணாங்க. ஏன்னா வந்து ரொம்ப வருஷமா பேய் வீடியோ எடுத்துருக்காரு. ஆனா அவரே முக்கியமா ரொம்ப பயங்கரம் நாங்க சொன்னது நாங்க தான் லொக்கேஷன் ஷேர் பண்ணோம். இவன் வந்து இப்ப என் கூட டிராவல் பண்ணிட்டு போக வந்தா அதாவது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. எந்த எதிர்பார்க்காம வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு வீடியோ வரலாம் தொடர்ந்து 2 மாசம் எங்க வந்துருக்கான். சரி அவன் ஒரு சில வார்த்தைகள் அவனை பத்தி பாஸ் பண்ணியே வந்துச்சு. பிரதி ஜஸ்ட் கூட 2 கொஞ்சம் ஆர்வம் அதிகம். எங்கெல்லாம் போய் போய் எடுக்கணும் அவன் கேமரா இல்லை. ஜஸ்ட் போன வச்சு அதில் ப்ரோ வச்சா எடுத்துட்டு இருந்தேன். அவதான் திடீர்னு வழங்க மாட்டாரு. லாஸ்ட் 3 இயர்ஸ் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி வழங்க மாட்டாரு. சரி சும்மா டிக்கெட்டு பார்க்கலாமே தான் பார்த்தோம். பிடிச்சிருச்சு அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். நான் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கேன். 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீடியோ இருக்கும். மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்காங்க. போகிற வீடியோ எல்லாமே கொஞ்சம் அளவுக்கு எப்போ போட்டு ஷூட் பண்ணணுமோ அவங்க ஷூட் பண்ணணும். அவன் எதுக்காக தான் நான் வந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தான் வேண்டிய பிரதிக்கு. ஏன்னா மொத்தமே 2 பேர் வச்சு எங்களால் எதுவும் பண்ண முடியாது. எடிட்டிங்கும் பண்ண முடியல, கேமராவும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால 3 பேர் வச்சுருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா போகிற லொக்கேஷன்லாம் போகிறதெல்லாம் நார்மலாக இருக்குது. பிரதிக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஒன்றும் சப்போர்ட் பண்ணுற ஒரு கஷ்டம் வரைக்கும் நாங்கள் எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ டெவலப் பண்ண போயிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கான். இவன் ரீசெண்டா தான் என்கிட்ட சொன்னான். இவன் வந்து அந்த கிரைம் ஸ்டோரி அந்த கிரைம் சம்பந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் பண்ணியிருக்கான். அதுல சரவணன் டிகோட்னு ஒருத்தர் இருக்காரு நம்ம யூடியூப்ல. அவர் செம ஃபேமஸ். அதாவது ஒரு கொலை நடந்துச்சுன்னா அதோட கிரைம் ஹிஸ்டரி, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே ஏதாச்சும் போன்னு இருந்தாங்கன்னா அது எதனால சொல்லிட்டு அந்த கேஸ் ரிப்போர்ட்டை படிச்சு அது ஒரு வீடியோவா போடுவாரு. ஆனா அவருக்கு சோர்ஸ் திரும்ப எடுக்கிறாருன்னு தெரியல. இவனும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ அதை மோட்டிவேட் பண்ணிருக்கேன். நானும் அந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பண்ணுவேன். அதை மோட்டிவேட் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு நான் ஒருத்தரை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். அதாவது தரத்துல நிறைய பேருக்கு பராத்துல நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கோம். அவர் வந்து செம்ம சப்போர்ட்டிவ் எனக்கு. ஸோ அவரு கட்சியில தான் இவங்க ஒர்க் பண்றாங்க. இவரு ஆபிசரி அப்புறம் இம்ரானு யாசரு எல்லாம் ஒர்க் பண்றாங்க. அவர் வந்து செம்ம சப்போர்ட்டிவான ஆளு. அவர் சேர்ந்து இன்னொரு வீடியோ வரும். அது அவரோட பத்தி தான் நான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதான் அவர் கூட பழக்கம் பண்ணது ஒரு 2 வருஷமா தெரியும். ஒரு தடவை நாங்கள் டான்ஸ் கிளாஸ் ஃப்ளோர் என்னன்னு சொல்லி கேட்க போயிருந்தேன். இவரோட ஃப்ளோர் தான் காட்டினாரு. ஸோ அப்போ வந்து நான் டான்ஸ் வந்து அவுட் ஆஃப் டான்ஸ் யூடியூப் வந்துட்டேன். இப்போ எனக்கு டான்ஸ் இல்லை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் நம்ம சின்ன யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ணுறதுக்கு டான்ஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணி திருப்பி போட்டான்னு பிளான் இருக்கு.
நம்ம குரூப்லேயே டான்ஸ் 3 பேர் இருக்காங்க, அவங்க வச்சு டெவலப்மெண்ட் பண்ணலாம்னு பிளான் இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வீட்டு மாடி கேட்டிருந்தேன், மாடி இது மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆனால் இவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இது மாதிரி நான் யாருமே எதிர்பார்க்கல, ஆனால் இவருக்கு ஃபோன் பண்ணி திடீர்னு என் வீட்டில் மாடி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நான் ஏன் இங்கே செலக்ட் பண்ணேன்னா அங்கே வந்து நம்ம மாடி செலக்ட் பண்ணால் சீட்டிங் சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், அது மாதிரி சவுண்டாக இருக்கும். ஸோ சேர் எல்லாமே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே அரேஞ்ச் பண்ணேன். இவர் வந்து நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக ஒருத்தர் ட்ரை பண்ணோம், இவரும் கொஞ்சம் ஒரு 3 பேர்ட்ட ட்ரை பண்ணாரு. எல்லாம் ஒரு ரீசனால இது ஆயிட்டாரு. சுரேஷ், மக்களுக்கு பத்திரிகை நிறுவனங்க சிட்டிங் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சார். சார் நல்ல பேர் வந்து எல்லா இடமும் தைரியமாக போய் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப பிடிக்கிறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. பேர் மேலே வளர்த்துக்கு நன்றி. இன்வைட் பண்ணி வந்ததுக்கே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்க்காது. அடுத்து நான் கார்த்திகை கூப்பிடுறேன். வாங்க உள்ளுல வாங்க, நம்ம சேனல்தான் இருக்குது. இவர் பேர் வந்து கார்த்தி, அதாவது என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் மோட்டிவேட்டர், எல்லாமே சொல்லலாம். சின்ன வயசுல செல்வம் ப்ரோ, அது வரல எனக்கு செம கோவத்துல இருக்கேன். நேரத்தில் கழிச்சு அமைச்சிருக்கலான்னு இருக்கேன், அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கேன். இவர் வந்து அவரோட ரிலேட்டிவ் தான். இவரு எனக்கு 2 வருஷமா தெரியும். இவர் வந்து ஸ்டார்ட் அப் நிறைய ரிவ்யூலாம் பண்ணிட்டு போனாங்க, டிஃப்ரெண்டா ரிவ்யூலாம் பண்ணிருக்கோம், அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களை பத்தி சொல்றேன். நான் இங்கே சென்னை வந்து ஒரு 2.5 வருஷம். ஃபர்ஸ்ட்டு சென்னை வந்ததுக்கப்புறம் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுதே சொல்லலாம். அவங்க என்னை ரிசீவ் பண்ணதே அவர் தான். ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து அவர் கூட நாங்கள் ரீசெண்டாக அந்த ரிவ்யூஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பண்ணியிருந்தோம். அப்புறம் அவர் ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்க போகிறதுல அது என்ன செஞ்சுருக்கேன். ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கண்டென்ட்ன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பர்சனலாக நடக்கிறதெல்லாம் கண்டென்ட்டாக மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு இஷ்யூவாகவே நான் பார்க்குறேன். ஏன்னா அவன் பர்சனலாக நடக்கிறது ஏன்டா நீ ஊருக்குலாம் சொல்லிட்டு இருக்கேன்றது பெரிய பிரச்சனை இருக்கு எனக்கு. அது இப்போ ரீசெண்டாக ஒரு நிறைய வீடியோ கண்டென்ட் தான் நான் நைட்டு வாட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்சனலாகவே நிறைய ஒரு 10 சேனல்ல அந்த பர்சனல் கண்டென்ட்டே 10 சேனல்லையும் போட்டுட்டு வராங்க. அதுக்கும் ஏகப்பட்ட வியூஸ் போகுது. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வீடியோ போடுறவங்களுக்கு வியூஸே போட மாட்டேங்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மாதிரி சப்போர்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒரு 50 ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போகும். அப்போ இருந்தே நாங்கள் கரிகார்டு கொடுப்போம். அதுக்கு வந்து நிறைய பேசுலாம் போட்டு எல்லாமே குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஷேர் பண்ண லேட் ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவரை பற்றி ஈஸியாக போயிட்டே நாங்கள் ஃப்ளைட் அங்கே போய் பார்த்தா ஒரு 15 வீடு இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஃபுல்லாக எலும்பு தோல் இதெல்லாம் இருந்தது. அந்த வீடியோ ஷேர் பண்ணுறது அதை பாருங்கள். அதில் வந்து இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதை எலிசை மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சுங்க. அதை யாருமே கோயில் மட்டும் எழுதி பார்த்து போய் கிடைக்கு. ஆனால் எலும்பு சாப்பிட்றப்ப ஒரு பிரச்சனை இருக்குது. அது எப்படி மட்டும் யாருக்கும் தெரியும். அது எப்படின்னு சொல்ல பார்த்துங்க. மற்றபடி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களை பற்றி இப்போ எங்கே வந்து கம்பெனியா ஏர்போர்ட் அவன் டான்ஸ் கிளாஸ் பழக்கம் அப்படியே யூடியூப்ல